கடலினுடைய அலை அடங்கினால்தான் கடல் நமக்கு கண்ணுக்கு தெரியும். இந்த மனம் அடங்கினால் கடவுள் நம் கண்ணுக்கு தெரிவார். திருவண்ணாமலையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அது அக்னி தலம். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய பெருந்தலம், ஞானிகளுடைய சரணாலயம். எல்லாம் வல்ல இறைவனை எப்படி வேண்டுகின்றோம்? பாடும் தெரிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா 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 தா. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், உங்களுக்கு தெரியும். நோக்குண்டாம் நல்ல மாமலரா. இந்த மனம் இருக்குது பாருங்க, அது அலை பாய்ந்துக்கிட்டே இருக்குது. கடலினுடைய அலை அடங்கினால்தான் கடல் நமக்கு கண்ணுக்கு தெரியும். இந்த மனம் அடங்கினால் கடவுள் நம் கண்ணுக்கு தெரிவார். இதுதான் எளிய வழி. அப்போ என்னன்னா, மனதை ஒருமுகப்படுத்துவதற்கான உன்னத வழிபாடு தீப தரிசனம். அதனால்தான் தீப தரிசனம் பாவ விமோச்சனம் அப்படின்னா. இப்போ அண்மையில் உங்களுக்கு தெரியும், தித்திக்கு தீபாவளி திருநாளில் எல்லாரும் தீப வழிபாடு. சில பேர் நல்லெண்ணெயை ஊற்றி ஏற்றிருப்பீங்க, சில பேர் நல்ல எண்ணங்களை ஊற்றி ஏற்றிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும், இந்த உதி அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. துமி அப்படின்னு ஒரு அடுப்பு, அணையா அடுப்பு. யார்? சின்ன சின்ன பாதமாய் சிங்கார பாதமாய் இந்த உலகை ஆண்ட சாய்நாதருடைய ஷீரடியிலே துமி என்கின்ற ஒரு அணையா அடுப்பு, அதிலிருந்து உதுக்கக்கூடிய உதி என்கின்ற ஒற்றை பொருளை எடுத்துக்கொண்டு நோய் தீர்க்கும் மருந்தாக எல்லோரும் பயன்படுத்திய சரித்திரங்களை நாம் பார்க்கின்றோம். திருவண்ணாமலையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அது அக்னி தலம். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய பெருந்தலம், ஞானிகளுடைய சரணாலயம். அது இடைக்காடராக இருக்கலாம், ரமணராக இருக்கலாம், சேஷாத்ரி மகானாக இருக்கலாம், யோகி ராம் சுரத்குமாராக இருக்கலாம். இப்படி எல்லோரும் நடந்து தேய்ந்த அந்த மண்ணிலே தீபத்தை பார்ப்பதை தங்கள் வாழ்க்கையினுடைய லட்சியமாக மனிதர்கள் வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் உண்டு. சிவ ஆலயங்களில், முருகப்பெருமானுடைய ஆலயங்களில் கார்த்திகை பெருவிழா அன்று தீபம் சொக்கப்பான் கொளுத்துவது என்று ஒன்று மரபு தமிழ் சமூகத்தில். அந்த சொக்கப்பானில் எரிந்து சாம்பலான சாம்பல்களை எடுத்து வயல்வெளிகளில் தூவுவார்கள். காரணம், விவசாயிகள் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியுமே. அந்த விளை நிலங்கள் செம்மாந்து பயிராக விளைவதற்கான ஒரு வித்தாக இந்த கார்த்திகை தீபத்தினுடைய சொக்கப்பான் சாம்பல் பயன்படுத்துவது மரபாக இருக்கிறது. நீங்கள் பெருமாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியானவர். அதனால்தான் அவருக்கு வெப்பமான துளசி மணி மாலை, துளசி மாலையில் போடுவோம். நீங்கள் வினைகளை அழிப்பதிலே ஆனால் அவன் நெருப்பு மாதிரி என்று ஒரு பாடல் வரி உண்டு. அவன் இயல்பில் குளிர்ச்சியானவன், தீயினால் தூசாகும் செப்பேல் ஒரு எம்பாவாய். அந்த வரியை நீங்கள் கவனிக்கணும். தீயினால் தூசாகும் செப்பேல் ஓர் எம்பாவாய். பெருமாள் எப்பேற்பட்டவன் என்பதை வினைகளில் அதிர்ப்பதில் நெருப்பு பிழம்பு போல, நெருப்பு தீபம் போல என்று சொல்கின்ற போது நம்முடைய சமயங்களில் நெருப்பு எப்படி இருக்கிறது? வள்ளலார் சரித்திரத்தை நீங்கள் படித்தால் தெரியும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஜோதியவே இறை வழிபாட்டாக செய்தவர்கள், இறைவனை ஜோதி வடிவாக பார்த்தவர்கள். இன்னும் அதனால்தான் சொல்லுவார்கள், அருளாளர் வருகின்ற தருணம் ஆயிரம் ஆயிரம் விளக்கேற்று. அருளாளர்கள் வருகின்ற தருணம் ஆயிரம் ஆயிரம் விளக்கேற்று. இந்த விளக்கு நான் கூட இப்போது விளக்கியாக நினைக்கின்றேன். ஒரு நிகழ்வு என்பது விளக்கு போன்று, எண்ணெய் என்பது அதிலே பங்கு பெறுபவர்கள், திரி என்பது ரசிகப் பெருமக்கள். இந்த ஞான தீபத்தை, இந்த ஞான விளக்கை, இந்த அகல் விளக்கை நாள்தோறும் ஏற்றுவதற்கு ஜெயா தொலைக்காட்சி விளக்காக இருக்கலாம், நாங்கள் எண்ணெயாக இருக்கலாம், ரசிகப் பெருமக்கள் திரியாக இருக்கலாம், நேயர்கள். ஆனால் தீக்குச்சி எடுத்து அந்த கரத்தை பற்ற வைப்பதற்கு ஒரு தொழில்நுட்ப கலைஞர்களும் விளம்பரதாரர்களும் நேயர்களாகிய நீங்களும் எப்படி முக்கியமோ, அதுபோல ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவனுக்கு முன்பு இருக்கக்கூடிய அகல் விளக்கை ஏற்றுகின்ற போது ஒன்றை உற்று நோக்க வேண்டும்.
விளக்கு எப்படி மேல் நோக்கி எரிகிறதோ அதுபோல நம்முடைய வாழ்வு மேலே 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 செல்ல வேண்டும். எங்களுடைய மனதினுடைய மாசுக்கள் போக வேண்டும். உள்ளத்தை தூய்மையாக்கி இல்லத்தை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு அன்பால், பண்பால், பாசத்தால், நேசத்தால், தொண்டால், தோழமையால் கருணை தீபம் ஏற்றுவோம். அந்த கருணை தீபம்தான் என்றைக்கும் நின்று நிதானமாய் வழிகாட்டுவது மட்டுமல்ல, பலருக்கு வாழ்வியல் விளக்காக எரியும். எனவே மீண்டும் சொல்கின்றேன், தீப தரிசனம், பாவ விமோசனம், அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. முருகா சரணம்.